எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் இடியப்பம் தான் செய்து காட்ட போகிறேன். வாங்க இப்படி செய்கிறதுண்டு பார்ப்போம். நான் இதால் 2 கப்பு அவிச்சமா எடுத்துருக்கிறேன். அரிசிமா 3/4 கப்பு எடுத்துருக்கிறேன். இதோட சேர்த்து ஒரு பிஞ்சு உப்பு எடுத்துருக்கிறேன். உப்பை போட்டு கலந்து போட்டு இது 10 நிமிஷம் நான் இந்த சுடு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இந்த கப்புக்குள்ளே ஆற விட்டுருக்குறேன். இதை விட்டு குழைப்போம். இது கை வைக்கிறதுல இந்த தடியாலேயே இதை குழைச்சி கொண்டு வர வேணும். எல்லாம் ஒன்று சேர்ந்தா பிறகு ஓகே. இப்போ எல்லாம் சேர்ந்து வந்துடுது. நீ கையால் அடிச்சு எடுப்போம். ஓகே. இப்போ குழைச்சாச்சுது. இனி புளிப்போம். பாருங்க பதத்தை இப்படி இது ஓகேயா இருக்கு. இப்போ மாவு எடுக்க வச்சுட்டு இதை புளிக்கும். பாருங்கோ விரல் இடைக்குள்ளால கக்குது. அப்போ அது இப்படி வந்துருக்கு. ஓகே. இப்படி எல்லாத்தையும் புளிஞ்சு எடுப்போம். வச்சு எடுப்போம். எல்லாம் புளிஞ்சாச்சுது. எல்லாத்தையும் அவிச்சு போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ தண்ணி கொதிச்சு எடுத்து இப்போ இதை நாங்கள் மூடியா வைப்போம். புட்டுப்பானையில தான் நான் இன்றைக்கு இடியப்பம் அவிக்கிறேன். இப்போ பாருங்க இடியப்பம் அவிஞ்செடுத்து இனி இதை இறக்கி போட்டு மற்றதெல்லாம் அவிச்சு எடுப்போம். இப்போ பாருங்க இடியப்பம் அவிஞ்செடுத்து இனி இதை தட்டால எடுப்போம். பாருங்க இடியப்பத்தை என்ன மெல்லிசா இருக்குண்டு. பாருங்கோ எங்க இடியப்பம் எல்லாம் அவிச்சு எடுத்தாச்சு. எப்படி சாஃப்டா இருக்கண்டு, அப்படி மெல்லிசா இருக்கண்டு. பாருங்கோ இந்த எப்படி இருக்கண்டு, நல்ல நைஸா இருக்கு, நல்ல சாஃப்டா இருக்குது. இது எல்லாருமே அவிக்கலாம். தண்ணியை கொதிக்க வச்சுட்டு ஒரு கப்புல ஆற விடுங்க 10 நிமிஷம். நீங்க எவ்வளவு மா எடுத்தாலும் பரவாயில்ல, 10 நிமிஷம் அதை ஆற வச்சுட்டு குழச்சி போட்டு அவிச்சு போட்டு எப்படி என்று சொல்லுங்க எனக்கு என்ன மாதிரி இடியப்பம் வந்திருக்குன்னு சொல்லி. இப்ப பாருங்க என்ன சாஃப்டா இருக்குண்டு. மற்றது இப்போ 10 தட்டை இருக்குதுன்னு சொன்னால் தண்ணி கொதிக்க விட்டு தானே 5 தட்டை வைக்க போறீங்களா அவிக்க. அப்போ அந்த 5 அவிச்சு கொண்டு இருக்கக்குள்ள மற்ற 5 புளிவியல். அப்போ அந்த புளிஞ்சு முடிய மற்ற அந்த வச்ச இடியப்பம் அவிஞ்சிடும். கன நேரம் இடியப்பம் அவியவும் விடக்கூடாது. ஒருக்கா புளிஞ்சு வச்சுட்டு மற்றது புளிகிற கடையில் அது இறக்கி போடலாம். ஓகே. இப்போ பாருங்க இந்த இடியப்பத்தோட சம்பளம், நல்லா இடிச்ச சம்பளம், கறிவேப்பிலை, நல்ல சின்ன வெங்காயம் போட்டு இடிச்ச சம்பளம், அதோட சேர்த்து தக்காளி பழம் போட்ட வெள்ளை சொதி. இதுதான் இதுக்கு சாப்பாடு இடியப்பத்துக்கு. பாருங்க நல்ல பால் சொதி அந்த மாதிரி இருக்கும். ஓகே. இதுதான் எங்கண்ட விட்ட இன்றைக்கு இரவு சாப்பாடு. ஓகே. எல்லாருமே இது அவிக்கலாம். 10 நிமிஷம் தண்ணி ஆற விட்டீங்களா சரி. பிறகு குழைக்க வேண்டியான இது எனக்கு பக்கத்தில் ஒரு அக்கா தான் சொல்லி தந்தவா. நீங்களும் இப்படி அவிச்சு போட்டு இனி ஒரு தடவை இடியப்பம் அவிக்க தெரியாது இருக்கக்கூடாது. நானும் எத்தனை தடவை அவிச்சிருக்கிறேன். அது இடியப்பம் ஒருக்கா சரி வரும், ஒருக்கா சரி வரும். அதனால் இப்போ அந்த மாதிரி வருது. எல்லாருமே இது அவிக்கலாம். ஓகே, அந்த அக்காவுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு நீங்களும் அவிச்சு சாப்பிட்டு அப்படி இருக்கு. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.